ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அதுல இருந்து பக்தர்களின் அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தாமோதர் சாவல்ராம் ரசனே அப்படிங்கிற பக்தரோட அனுபவத்தை பார்க்க போறோம். இவர் தான் நாம போன எபிசோட்ல பார்த்த தத்தாத்ரேய தாமோதர் ரசனையோட தந்தை. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகன் என்ன பேட்டி கொடுத்தாரோ, அதாவது நரசிம்ம சுவாமிஜி கிட்ட கொடுத்த பேட்டியை தான் நாம இந்த புத்தகத்துல பாபாவின் அனுபவங்களா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பேட்டி ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றாரு. இவர் முன்னாடி அகமது நகர்ல இருந்தாரு, இப்ப பூனால, அதாவது இந்த பேட்டியை சுவாமிஜி கிட்ட கொடுக்கும் பொழுது இவர் பூனால இருக்காரு. ஸோ இவர் சொல்றாரு, நான் பாபாவை பார்க்கறதுக்காக ஒரு தடவை கிளம்பி கோப்பர்கான் வரைக்கும் போயிட்டேன். கோப்பர்கான்ல நான் இருக்கும்பொழுதே பாபா ஷிரடியில இருக்க மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வரப்போறேன் அப்படிங்கிறத. அவருக்கு ரொம்ப அன்பு என் மேல. எனக்கும் பாபானா அவ்வளவு பிரியம். நான் ஷிரடிக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் எனக்காக மாம்பழங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காரு. நான் ஷிரடிக்கு போன உடனேயே இந்த மாம்பழங்களை கொண்டு போய் உன்னுடைய இளைய மனைவி கிட்ட கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லு, உங்களுக்கு 2 மகன்கள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறதையும் பாபா சொன்னாரு. அவர் சொன்னதை நான் அப்படியே வீட்டில் என்னுடைய நோட்டு புத்தகத்தில் 3வது பக்கத்தில் குறிப்பெடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த மாம்பழங்களை என்னுடைய இளைய மனைவிக்கு கொடுத்தேன். அதே மாதிரி பாபா சொன்ன மாதிரியே 15 மாதங்கள்ல அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு பாபா சொன்ன பெயரே வச்சேன். இன்னும் சில வருடங்கள் கழித்து என்னுடைய 2வது மகனும் பிறந்தான். 2 பேருக்குமே பாபா சொன்ன பேரும் வச்சேன். அப்புறம் ஹிந்து முறைப்படி நான் அவங்களுக்கு வேற பேரும் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஸோ இவர் முதல் முறையா ஷிரடிக்கு போகும்பொழுது அங்க பாலாஜி பட்டேல், அதாவது நெவாசாவை சேர்ந்த ஒரு பக்தர் பாபாவுக்கு சேவை புரிஞ்சிட்டு இருந்தாராம். அவர் தான் துவாரகமாயெல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பாபாவுக்கு நிறைய சேவைகளை செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களையும், அதுவும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய காரியம் எதுவா இருந்தாலும் ஸ்ரீ சாயி பாபாவோட அனுமதியை பெற்றுதான் இவர் செய்வாராம். பாபாவோட ஆலோசனைப்படி தான் எல்லாத்தையும் செய்வேன். அந்த மாதிரி நான் செய்யும் பொழுது அதோட முடிவுகள் எல்லாமே எனக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு 2வது பேரன் பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால இவர் பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறமா பாபா சமாதி முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டாராம். அதே மாதிரி இவருக்கு பேரனும் பிறந்தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் ஹைகோர்ட்ல ஒரு அப்பீல் பண்ணியிருந்திருக்காரு. அந்த கேஸ் சம்பந்தமா இவரோட லாயர் இவரை மும்பைக்கு போக சொல்லி அறிவுறுத்தினாராம். ஆனா ஸ்ரீ சாயிபாபா, அதாவது இது பாபாவுடைய மகா சமாதிக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ பாபா இவரை ஷிரடியை விட்டு போகவே விடலையா, அங்கேயே இருக்கும்படி செஞ்சுட்டாராம். இருந்தாலும் இவர் எந்த அப்பீல் பண்ணாரோ அந்த அப்பீலுக்கு இவர் கோர்ட்ல ஆஜராகாமையே அந்த அப்பீல் இவருக்கு சாதகமா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லாம் பாபாவோட முடிவுப்படி இவர் செஞ்சிருக்காரோ அது எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப திருப்திகரமான ரிசல்ட்ஸை தான் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஒரு தடவை இவர் ஷிரடியில இருக்கும்பொழுது நானா சாஹேப் டெங்லே ஒரு பெரிய வெள்ளி தட்டு நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டு பாபாவுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு ரொம்ப மரியாதையோட பாபா கிட்ட கொடுத்து, பாபா தயவு செய்து சாப்பிடுங்க பாபா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம். பாபா ஏதோ சத்தமா சொன்னாராம். பாபா அந்த மாதிரி கத்தின உடனேயே ஒரு கருப்பு நாய் அங்க வந்திருக்கு. அந்த கருப்பு நாய் இந்த தட்டுல இருந்த பலகாரத்தை எடுத்து சாப்பிட்டுருக்கு. அப்ப அதோட வாய் அந்த பலகாரத்துல பட்டு அது சாப்பிட்றத பார்த்த உடனே டெங்லேக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்துதான். நம்ம இப்படி ஒரு நல்ல வெள்ளி தட்டுல இவ்வளவு ருசிகரமான பலகாரம் எல்லாம் பாபா சாப்பிடணும் தானே எடுத்துட்டு வந்தோம், போயும் இந்த நாய் சாப்பிடுதே அப்படின்னு அவர் மனசுல ஒரு எண்ணம் தோன்றி இருக்கு. அவருக்கு இந்த எண்ணம் தோன்றிய அடுத்த க்ஷணமே பாபா என்ன பண்ணியிருக்காரு, அந்த தட்டை தூக்கி அடிச்சு அதை விசிறி அடிச்சுட்டு இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சத்தமா கத்தி விட்டுட்டாரு அவரை.
இந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது நான் ஷிரடியில தான் இருந்தேன், என் கண் முன்னாடி தான் இது நடந்தது அப்படின்னு சொல்றாரு. பாபா வந்து அதாவது சிலருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் குறைவா இருக்கலாம், இல்ல அவங்க வந்து வேற ஜாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து சில பேர் வந்து சமமா பாவிக்க மாட்டாங்க இல்லையா. பாபாவுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, எல்லாரையும் சமமா பாவிப்பாரு. அது மனிதர்கள் மட்டும் இல்ல, மற்ற ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, எல்லாரையும் தனக்கு ஈடாகவோ இல்ல தானே அதுவாகவோ நினைச்சு அப்படி ஒரு பாவத்தோடையும் அன்போடையும் தான் பாபா வந்து எல்லாரோடையும் பழகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை வந்து இவருக்கு பாபா வந்து தான் தங்கியிருந்த இடத்துக்கு இரவு சாப்பாடுக்கு கூப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனா பாபா எங்கேயுமே வரமாட்டாரு அப்படிங்கிறதும் இவருக்கு நல்லா தெரியும். அதனால பாபா கிட்ட போயிட்டு, பாபா பாலா பட்டேல வந்து எங்க வீட்டுக்கு இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. பாபா வந்து சரி அனுப்பி வைக்கிறேன், ஆனா நீ வந்து தூத் தூத் அதாவது வந்து தீட்டு தீட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு அவனை வந்து எங்கேயோலாம் உட்காத்தி வச்சு அவனுக்கு சாப்பாடு போடக்கூடாது, உனக்கு பக்கத்துலயே உட்காத்தி வச்சு நீ அவனுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அறிவுரை செஞ்சிருக்காரு. இவர் வந்து கண்டிப்பா பாபா நான் அதே மாதிரியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்டில் வந்து நல்ல உணவு வகைகள்லாம் சமைச்சு அந்த வீட்டில் வந்து ஒரு இடம் வந்து பாபாவுக்காக ஒதுக்கி அங்கே வந்து ஒரு அழகாக ஒரு தட்டில் வந்து எல்லா பலகாரத்தையும் வச்சு பாபா வாங்க வந்து சாப்பிட வாங்க இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன அந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கருப்பு நாய் இவர் வீட்டுக்குள்ள வந்து பாபாவுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல அந்த இலையில இருக்க எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுதான். அந்த நாய் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து மற்ற உறவினர்களுக்கோ விருந்தாளிகளுக்கோ உணவு அளிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாலா பட்டேலுக்கும் அதே மாதிரி ஒரு தட்டில் எல்லா உணவு வகைகளையும் வச்சு அவரை தன்னோட பக்கத்துலயே உட்காத்தி வச்சு சாப்பிட வச்சாராம். அதாவது வெளியில உட்காந்து சாப்பிடலாம் வைக்கல, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு சில மனப்போக்கு அப்ப இருந்தது இல்லையா. அதனால அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்காம தன்னோடையே உட்கார வச்சு இவர் வந்து சாப்பிட வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாபா வந்து சில முறை வந்து இவரை திட்டி இருக்காராம், இவரை வந்து அடிச்சு கூட இருக்காராம். ஆனா இவர் எப்பவுமே அதுக்காக வருத்தப்பட்டதும் இல்லையா, துக்கப்பட்டதெல்லாம் இல்லையா. ஏன்னா வந்து அக்கல்கோட் மகாராஜும் இந்த மாதிரி தான் தன்னோட சில பக்தர்கள் கிட்ட நடந்திருக்காரு. ஆனா அது எல்லாமே அவங்களுக்கு நன்மையா தான் முடிஞ்சுது. அதனால பாபாவோட இந்த திட்டுதல், இந்த அடிக்கிறது எல்லாமே வந்து எனக்கு நன்மையை தான் அளிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இதுக்காக எப்பவுமே கவலைப்பட்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. சில நேரம் முகமதியர்கள் வரும்பொழுது அவங்கள நமாஸ் பண்ண சொல்லியிருக்கார் பாபா. அவர் பக்கத்துல உட்காந்து குரான் படிக்க சொல்லியிருக்காராம். மௌலிகள் கிட்ட எல்லாம் வந்து அவங்களோட பாஷையிலேயே பாபா வந்து பேசியிருக்கார் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் வந்து 1895 தான் முதல் முறை ஷிரடிக்கு போயிருக்காரு. இவர் ஷிரடிக்கு போன அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து தான் ஸ்ரீராம நவமி உற்சவம் அங்க ஆரம்பமாயிருக்கு. ஒவ்வொரு ஸ்ரீராம நவமி உற்சவத்திற்கும், அதாவது கடந்த 40 ஆண்டுகளாக நான் வந்து என்னால முடிஞ்ச அலங்கார பொருட்களை ஸ்ரீராம நவமி உற்சவத்திற்காக அனுப்பி வச்சிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து 40 வருஷமா நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவர் வந்து எப்பவுமே தாஷ்கனு மகாராஜ் கிட்டையோ இல்ல தாபோல்கர் அதாவது ஹேமத் பஞ்சி கிட்டையோ தனக்கு பாபா அளித்த அனுபவங்கள் எல்லாம் பேட்டியா கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இவருடைய மற்ற அனுபவங்களை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.